ஆண்டவர் தொடர்ந்து சொன்னாரு, சமாதானம் செய்வோம், அமைதி ஏற்படுத்துவார். சில பேர் நல்லா இருக்கவங்களையும் சண்டைக்காரங்களா மாத்துறாங்க. சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர். மன்னித்தால் நீ பேறு பெற்றோர், எல்லாரையும் ஒன்றிணைத்தால் பேறு பெற்றோர், புனிதர். ஆண்டவர் சொன்னாரே பாருங்க, நீதியின் பால் பசி தாகமுள்ளோர் பேறு பெற்றோர். நீதி என்றால் என்ன? கடவுளுக்குரியதை கடவுளுக்கு, செசாருக்குரியதை செசாருக்கு, கணவருக்குரியதை கணவருக்கு, பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகளுக்கு. அதுதானே நீதி, அதுதான் புனிதத்துவம். ஆண்டவர் சொன்னார், என் பொருட்டு நீங்கள் துன்புறுத்தப்படும் போது, உங்கள் மீது இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லப்படும் போது நீங்கள் பேறு பெற்றோர். கடவுளுக்காக நிந்தைகளை அவமானங்களை தாங்கும் போது நாம் பேறு பெற்றோம். இதுதான் புனிதராக வழி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அடுத்த வருஷம் புனிதராகலாம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு மனமாறலாம். இப்படியெல்லாம் நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இன்றைக்கு புனிதர் ஆவதற்கு நாம் எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய அன்றாட கடமைகளை செய்து ஆண்டவர் முன் புனிதராக வேண்டும்.